அந்த ஸ்திரீ என்ன காரணத்துக்காகவோ விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த விபச்சாரமே தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரம் என்று நினைத்தாள். அப்படி விபச்சாரம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் அவள் கையும் களவுமாய் பிடிபட்டாள். அப்படி பிடிக்கப்பட்ட போது அவளை கொண்டு வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்தினார்கள். அப்படி நிறுத்தி இயேசுவினிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறதல்லவா? போதகரே, நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர்? அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதுவரைக்கும் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்த அந்த ஸ்திரீ, சரீரத்தை பாழாக்கிக் கொண்டிருந்த அவள், அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து நிறுத்தப்பட்ட போது ஒரு புதிய ஆரம்பம். அம்மா, ஸ்திரீயே, உன்னை யாரும் சிட்சிக்கவில்லையா? ஒருவரும் என்னை சிட்சிக்கவில்லை ஐயா. நானும் உன்னை சிட்சிக்கப் போவதில்லை. இனி நீ போய் பாவம் செய்யாதே. அப்ப வரைக்கும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ஸ்திரீ அந்த நேரத்திலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணினாள். ஒரு சமாரியா ஸ்திரீ ஒரு நாள் தண்ணீர் மொள்ளுவதற்காக தண்ணீர் குடங்களோடு கிணற்றுக்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்துவும் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருக்கிறார். உடனே அவர், ஸ்திரீயை, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா என்கிறார். உடனே அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாள், ஐயா, நீர் யூதராச்சே, சமாரியர்களை தீண்டத்தகாதவர்களாய் பார்க்கிறவர்கள் அல்லவா? என்றால் அந்த நிலையில் இருக்கிற நான் தண்ணீர் எடுத்துக் கொடுத்தால் நீங்கள் அதை குடிக்க மாட்டீரே என்று அவள் சொன்னபோது இயேசு கிறிஸ்து அவளுக்கு அருமையாக பதில் கொடுத்தார். ஸ்திரீயே, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் பின் ஒரு காலும் தாகமடையான் என்றார். உடனே, ஐயா, நான் அந்த தண்ணீரை குடிக்க ஆசைப்படுகிறேன் என்றபோது, சரி, நீ போய் புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்றார். அப்பொழுது அவள் சொன்னால், எனக்கு புருஷன் இல்லை என்று. சரிதான், ஏற்கனவே நீ 5 புருஷர்களை மாற்றிவிட்டாய் என்று இயேசு சொன்னார். அந்நாளிலே அந்த ஸ்திரீயின் வாழ்க்கை எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்தினார். புருஷர்களை மாற்றிக்கொள்வது, குடும்ப உறவின் வேல்யூஸ் இல்லாமல் வாழ்வதென்பது அந்த ஸ்திரீயின் பழக்கமாயிருந்தது. குடும்பம் என்றால் விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள் கட்டுப்பட்டிருப்பது, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒழுங்காய் கட்டிக்கொள்ளாத வாழ்க்கை. இன்று யாரும் இருக்கின்றீர்களா? அப்படி வாழ்க்கை, குடும்பத்தை கட்ட முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் இருப்பாய் என்றால் கவனி, அன்று இருந்த அந்த சமாரியா ஸ்திரீக்கும் இன்று உனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்று உன்னுடைய குடும்பத்தையும் உன்னால் கட்ட முடியவில்லையே. குடும்பத்தை ஒழுங்காக கட்டிக்கொள்ள முடியவில்லை, ஆனால் எப்ப பார்த்தாலும் சண்டை, தகராறு என்றுதான் இருக்கிறாய். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தகராறு, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டைகள். இந்த மனிதனால் எனக்கு சமாதானமே இல்லை, இந்த கணவனோடு என்னால் வாழ முடியாது என்று விவாகரத்து செய்து இன்னொரு கணவன், அந்த கணவனோடும் சமாதானம் இல்லை, அவனை விட்டுவிட்டு இன்னொரு கணவன். இப்படி எத்தனை காலத்திற்கு கணவனை மாற்றிக்கொண்டு, மனைவியை மாற்றிக்கொண்டு, குடும்ப பந்தத்தை சுக்குநூறாக்கிக் கொண்டு, நிம்மதியில்லாமல், சமாதானம் இல்லாமல் இப்படியே போராடிக் கொண்டு எத்தனை காலம் வாழப் போகிறாய்? ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டிக்கொள்ளுவாள். புத்தியற்ற ஸ்திரீ, ஞானமில்லாத ஸ்திரீ அந்த வீட்டை இடித்து போடுகிறாள். இன்று நிறைய பேருக்கு வீடு இருக்கு, அதாவது நிழல் என்னவோ இருக்கு, ஆனா அந்த நிழலில், அந்த கூட்டுக்குள்ள குடும்பம் தாங்க இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உனக்கு வீடு என்று ஒன்று இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள அன்போ, பாசமோ, நேச பந்தங்களோ உருவாக்கிக் கொள்ள முடியாத ஒரு மூர்க்க நிலையில் இருக்கிறாய். அப்படிப்பட்ட ஸ்திரீயாக நீ இருப்பாய் என்றால் கவனி, அந்த சமாரிய ஸ்திரீயும் அப்படித்தான் இருந்தாள். அவள் வீட்டிலே நிம்மதி இல்லை, அவள் வீட்டிலே அன்பு இல்லை, அவள் வீட்டிலே பரிசுத்தம் இல்லை, அவள் வீட்டிலே ஆண்டவர் இல்லை, பாவத்தை தவிர வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஸ்திரீ அன்று இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ பாவத்துக்குள்ளே வாழ்ந்து, பாவத்திலே மூழ்கி தேர்ந்து, குடும்ப மதிப்புகளை பாழாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்திரீ எவ்விதத்திலே, எந்த விதத்திலே மாற்றத்தை பெற முடியும்? என் குடும்பம் சிதைந்து போய்விட்டது, என்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய குடும்பத்தில் எந்த வேல்யூஸும் இல்லாமல் போய்விட்டது, என்னுடைய குடும்பத்திலே அன்போ, ஆவிக்குரிய காரியங்களோ, பந்தமோ, பாசமோ, ஆனந்தமோ பேருக்கு கூட அங்கே பார்க்கவே முடிவதில்லை. எப்ப பார்த்தாலும் சத்தங்கள், எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள், எப்பொழுது பார்த்தாலும் சச்சரவுகள் தான். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால், ஒரு வீட்டை ஒழுங்காய் கட்ட வேண்டிய, குடும்பத்தை ஒழுங்காய் கட்ட வேண்டிய நான் மூர்க்கத்தனத்தால், மூடத்தனங்களால் என் குடும்பத்தை குலைத்துக் கொண்டு விட்டேன். குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பையும் பாக்கியத்தையும் தேவன் ஸ்திரீக்குத்தான் கொடுத்தார், குடும்பத் தலைவிக்கு கொடுத்தார். உன் குடும்பத்தை நீ கட்ட முடியாமல் இருக்கிறாய் என்றால் காரணம் உன் அறியாமை.
அதேபோல பிடிவாதம். இப்படி உனக்குள்ள ஒரு பிடிவாதக்காரியாய் மூர்க்கமுள்ள ஸ்திரீயாய் இருக்கிற நபர் மாறுவது என்பது சாத்தியமா? ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிப்பது சாத்தியமா? குடும்பத்தை கட்டிக்கொள்ளுவது சாத்தியமா? கணவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்கிற வாழ்க்கை சாத்தியமா? ஒரு அற்புதமான குடும்ப பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவது சாத்தியமா? ஆண்டவருக்கு சாட்சியாய் அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாய் வாழக்கூடியது சாத்தியமா என்ற கேள்வி எழுமென்றால், ஃப்ரெண்ட்ஸ், சாத்தியம். அன்று அந்த சமாரியா ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஒரு புதிய ஆரம்பத்தை அருளிச் செய்தார். அதுவரைக்கும் அந்த கிராமத்திலே எல்லோராலும் அருவருக்கப்படத்தக்கதாக இருந்த அந்த சமாரியா ஸ்திரீ, எப்பொழுது இயேசு அவளை சந்தித்தாரோ, எப்பொழுது இயேசு அவள் வாழ்க்கையை சரி செய்தாரோ, அப்பொழுது அவள் அந்த பகுதியிலே இருந்த எல்லோரையுமே ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினாள். அந்த மொத்த கிராமம் எல்லோரையுமே ஆண்டவருக்குள் வழிநடத்தக்கூடிய ஆண்டவருடைய சாட்சியாக வாழ ஆரம்பித்தாள். எவ்வளவு அற்புதமான மாற்றம்! குடும்பமே இல்லாத, குடும்பத்துல சந்தோஷ சமாதானம் இல்லாத, குடும்பத்துல கட்டுப்பாடற்ற, எந்த ஒழுங்குமற்ற, கணவனுடைய அன்புக்கு ஏங்குகின்ற, அன்பு பாசம் எதுவும் இல்லாத, பரிசுத்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? குடும்பத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தகராறு என்று காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாரும் நம்மத்தில் இருக்கிறீர்களா? என்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அட்லீஸ்ட் இந்த 2022 வரும் புதிய வருடத்திலாவது ஒரு புதிய மனிதனாக உன் குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் உனக்கு பலனை தர வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒரு முன்மாதிரியான குடும்ப தலைவியாக, ஒரு உதாரண புருஷனாக இருக்கிற கணவனாக, முன்மாதிரியான பிள்ளைகளாக உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகின்றார். அதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? விபச்சாரம் செய்து கொண்டு, பாவ காரியங்களை செய்து கொண்டு இஷ்டம் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னை போன்ற ஒரு ஸ்திரீக்கு தேவன் இறங்கி ஒரு புதிய வாழ்க்கையை அருளிச் செய்த ஒரு புதிய ஆரம்பத்தை தருவாரா என்றால் எஸ். நாளிலே விபச்சாரம் செய்து பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு தேவன் ஒரு அற்புதமான புதிய வாழ்க்கையை அருளினார். ஒருவேளை நீ விபச்சாரம் செய்தும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். கணவனை ஏமாற்றி, மனைவியை ஏமாற்றி, யாருக்கும் தெரியாமல் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து ஒருவேளை அருவருப்பான வாழ்க்கை நீ தொடர்ந்து கொண்டிருக்கலாம். கவனே, எவ்வளவாய் கெட்டுப் போயிருந்தாலும், பாழாகி போயிருந்தாலும், உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் சித்தமாக இருக்கிறார். அந்நாளிலும் கூட ஆண்டவர் அதைத்தான் செய்தார். இன்றும் கூட ஆண்டவர் அதையே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பாழாகி போன, கெட்டுப்போன ஒரு குடும்ப நிலைமையில, ஒரு வாழ்க்கையின் விதத்திலே சிக்கிக்கொண்டு வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை சரி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த புதிய வருடத்திலே ஒரு புதிய நபராய் உன்னை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? தயவு செஞ்சு கவனிங்க. அந்த தாய்க்கு ஆண்டவர்னா அவ்வளவு இஷ்டம். அந்த பட்டணத்திலே சில பேர் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அந்த தாய் தன்னுடைய வீட்டையே தேவாலயமாக மாற்றினாள். தன்னுடைய வீட்டை தேவாலயமாக மாற்றியது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து வசனத்தை போதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், தன்னை சுற்றியிருக்கிற எல்லோரும் வந்து தேவனை ஆராதிப்பதற்கும் ஏதுவாக தன்னுடைய வீட்டை ஒரு தேவாலயமாக மாற்றிக்கொண்டாள். அந்த தாய்க்கு ஒரு குமாரன் இருந்தான். அந்த குமாரனும் அந்த ஆலயத்திலே இருந்து ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருப்பான். ஆனால் ஸ்திரத்தன்மை அற்றவன், அதாவது ஒரு மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். அந்த தாய்க்கு ஆசை, என் குமாரன் பெரிய ஊழியக்காரனாக வேண்டும். அந்த தாய்க்கு இருந்த ஆசை, தன் குமாரன் பிரயோஜனமுள்ளவனாக ஆக வேண்டும், ஒரு பெரிய ஊழியக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவ்வப்போது வருகிற ஊழியர்கள் ஊழியத்திற்காக போகிற போது என் மகனையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி தன் மகனையும் அந்த ஊழியக்காரர்களோடு அனுப்பி வைப்பாள். ஆனால் அந்த பையனோ மேலோட்டமான ஆவிக்குரிய நடத்தைகள் உள்ளவன், ஆழமில்லாதவன். பிற ஊழியக்காரர்கள் தாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அந்த தாயினுடைய ஊழிய தாகத்தை பார்த்து, பாவம் இந்த குமாரனையும் கூட நம்ம கூட கூட்டிட்டு போலாம்னு சொல்லி அவனையும் தங்களோடு அழைத்துக் கொண்டு போவார்கள். உதவியாக இருப்பது போல்தான் இருந்தது. ஒரு உதவியாளனாக அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணினான். சடனாக என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவன் அந்த பெரிய ஊழியக்காரர்களை விட்டுவிட்டு, பாதியிலேயே அந்த ஊழியத்தையும் விட்டுவிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இந்த வாலிபன் நம்ம கூட இருந்தா நமக்கு நல்லது, நமக்கு உதவியா இருப்பான், ஏதாவது காரியங்கள்ல உதவி செய்வான் என்று நம்பி அவனை தங்களோடு அழைத்துக் கொண்டு போன போது ஒரு கட்டத்தில் அந்த வாலிபன் அந்த ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் விட்டுவிட்டு பாதியிலேயே வீட்டுக்கு வந்து விட்டான். தாய்க்கு பயங்கர வேதனை. என்னடா பாதியிலேயே வந்துட்டு? எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன இஷ்டம் இல்ல? ஊழியம் பண்றது எனக்கு இஷ்டமே இல்ல. அது இல்லடா, நான் ஆண்டவரை விசுவாசிச்சேன். அந்த ஆண்டவருக்காகத்தான் அந்த வீட்டையே ஆலயமா நான் மாத்தினேன். இந்த ஆலயம்
நிறைய பேருக்கு ஜெபம் செய்கிற ஒரு இடமா உதவியா இருக்கணும்னு தான் அதை நான் செஞ்சேன். அப்ப இந்த ஆலயத்துல நீ ஊழியம் பண்ணணுமா இல்லையா? ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாண்டமா நீ மாறணும்ல. அதுக்குத்தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ஊழியம் பண்ண மாட்டேங்க. எனக்கு தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அந்த தாய் மிகுந்த வேதனைக்கு ஆளானாள். பயங்கரமாய் அழுதாள். கொஞ்ச காலம் கடந்த பிறகு அந்த பெரிய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு வந்தார்கள். வந்த பிறகு செய்த ஊழியங்களை குறித்து அந்த வீட்டில் இருந்த எல்லோருக்கும் அவர்கள் விவரித்தார்கள். சபை மூப்பர்களுக்கு தெரிவித்தார்கள். எல்லோருமே கூட சந்தோஷமாக தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களுக்காக தேவனை துதித்தார்கள். மறுபடியும் அவர்கள் ஊழியத்திற்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட போது இந்த வாலிபனையும் அழைத்து போகலாம் என்று அந்த ஊழியக்காரர்களில் ஒருவர், இந்த தம்பியையும் கூட்டிட்டு போலாம். அப்ப அந்த ஊழியக்காரர்களில் முக்கியமான அந்த நபர் சொன்னார், இந்த தடவை அந்த வாலிபனை நம்ம கூட கூட்டிட்டு போக வேண்டாம். ஏன் 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 அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே நம்ம கூட வந்து பாதியில திடீர்னு ஊழியத்தையும் நம்மளையும் விட்டுட்டு வந்துட்டான்ல. எல்லாத்தையும் நட்டாத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு வந்துட்டான்ல. ஊழியத்தின் மதிப்பு தெரியாத இந்த வாலிபனை திரும்ப திரும்ப நம்மளோட கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பையன் பாதியில ஊழியத்தையும் நம்மளையும் விட்டுட்டு வந்துட்டா அது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால நாம அவனை கூட்டிட்டு போக வேண்டாம். ஆனா இன்னொரு நபரோ இல்ல கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறாரு. இந்த ஊழியக்காரரோ வேண்டாம், நம்ம ஏற்கனவே அவனோட பாடுபட்டிருக்கோமே, அவன் நடவடிக்கை சரியில்லையே, பாதியிலேயே ஊழியத்தையும் நம்மளையும் விட்டுட்டு வந்துட்டானே, அவனை கூட்டிட்டு போனா மறுபடியும் நமக்கு தானே கஷ்டம், அதனால வேண்டாம் என்று சொன்னார் இந்த ஊழியக்காரர். இல்ல நான் சொல்றதை கேளுங்க என்று அந்த ஊழியக்காரர். அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு மிகுந்த வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த ரெண்டு ஊழியக்காரங்களும் சேர்ந்து எவ்வளவு தூரங்களுக்கு பிரயாணம் பண்ணிருக்காங்க, எவ்வளவோ அற்புதமான ஊழியம் பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு மத்தியில தகராறு உண்டு பண்ணிட்டான் இந்த பையன். நிம்மதியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த பெரிய பிரசங்கியார்களுக்கு மத்தியில இந்த வாலிபன் கொண்டு வந்த பிரச்சனைனால, கொளுத்தி போட்ட தீயினால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சே போயிட்டாங்க. அந்த பையனை நம்ம கூட நான் கூட்டு வருவேன், அவனை கூட்டிட்டு வந்தா நீயே என் கூட வர தேவையில்லை, சரி உன் வழியை பார்த்துட்டு நீ போய், என் வழியை பார்த்துட்டு நான் போறேன் என்று அந்த ரெண்டு ஊழியக்காரங்களும் பிரிச்சுட்டாங்க. அப்படி அந்த ரெண்டு ஊழியக்காரங்களை பிரிச்சுட்டாங்க இந்த வாலிபன். அந்த தாய் அவ்வளவு வேதனை. ஆண்டவரே, ஊழியக்காரங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டிய, ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டிய என் பையன் இப்படி ஊழியத்தையே உடைச்சிட்டானே, ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டனே, அப்படிப்பட்டவன் இன்னைக்கு ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் அவமதிச்சுட்டானே என்று அவள் வேதனைப்பட்டாள். இன்று தாய்மார், தகப்பன்மார் யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? எங்க பையன் ஆண்டவருக்காக வரணும்னு ஆசைப்படுறோம், எங்க பையன் பெரிய ஊழியக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறோம், அதுதான் எங்க ஆசை, அதுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், அதுக்காக தான் கேட்கிறோம், அதுக்காக தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் என் பையனோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமா போயிட்டே இருக்கு. எங்க பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம அவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டான். ஊழியத்துக்கோ ஊழியக்காரங்களுக்கோ சபைக்கோ ஒரு காலம் பிரயோஜனம் இல்லாமல் போகிற நிலைமையை போல அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஐயோ, நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க பையன் வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் அருளி செய்வாரா? இந்த புதிய வருடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை, நியூ பிகினிங் என் குமாரனுக்கு அல்லது என்னுடைய குமாரத்துக்கு தேவன் அருளி செய்வாரா? எங்க மகளோட நடத்த கொஞ்சம் கூட சரியா இல்ல, எங்க மகனோட நடத்த கொஞ்சம் கூட சரியா இல்ல. நாளுக்கு நாள் நிலைமை கைமீறி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க பேச்சுக்கு செவிசாய்க்காம இஷ்டம் போல நடந்துக்கிறான், இஷ்டம் போல பாப்பா நடந்துக்கிறா. பயம் வருது, வீட்டை விட்டு வெளியே போனா எப்படிப்பட்ட நிலைமையில திரும்ப வருவானோ, எப்படிப்பட்ட நிலைமையில திரும்ப வருவாளோ. இப்படி இருக்கிற என்னுடைய குமாரனை, இப்படி இருக்கிற எங்க குமாரத்திய தேவன் இந்த புது வருஷத்துல மாத்துவாரா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் நல்வழிப்படுத்துவாரா? ஒரு புதிய பிள்ளைகளாய் மாற்றுவாரா என்பது உன்னுடைய கேள்வியா இருக்கும் என்றால், அல்லது தம்பியே, தங்கையே, எங்க அம்மா எங்க அப்பா என் மேல எவ்வளவோ ஆசையோடு இருக்காங்க, நான் நல்லா வந்துருவேன்னு, ஆண்டவருக்கு உபயோகப்படுவேன்னு, ஊழியத்துல பங்கெடுத்துக்குவேன்னு, பரிசுத்தமா வாழ்வேன்னு, ஒரு 10 பேருக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பேன்னு. ஆனா இன்னமோ தெரியல, நாளுக்கு நாள் நான் பாவத்துக்குள்ள தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கேன், உலகத்துக்குள்ள உழந்துகிட்டே இருக்கேன், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட என்னை தேவன் இறங்கி ஒரு புதிய ஆரம்பத்தை தருவாரா? ஒரு நியூ பிகினிங் என் வாழ்க்கையில் வருமா என்று ஆசைப்படுகிற தம்பிமார், தங்கைமார் இருப்பீர்கள் என்றால் கவனிங்க, அருளுவார். புதிய வாய்ப்புகளை, புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை தருவார் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே ஒரு அற்புதமான ஸ்டோரி சொன்னேன் இல்லையா? ஊழியக்காரர்கள் மத்தியிலே, ஊழியத்துக்கு மத்தியிலே மனபேதங்களை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரர்கள் இருவரையும் பிரித்து ஊழியத்தையும் உடைத்த ஒரு வாலிபனை குறித்து சொன்னேன் அல்லவா? அவனுடைய தாய் எவ்வளவு பிரயாசப்பட்டாள், எவ்வளவு ஜெபித்தாள் என்பதையெல்லாம் சொன்னேன் அல்லவா? அதற்கு பிறகு அந்த வாலிபனுக்கு தேவன் ஒரு நியூ பிகினிங்கை அருளி செய்தார், இன்னொரு வாய்ப்பை அருளினார், அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை அருளினார். ஒரு நாள் அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்தான். அப்படி அர்ப்பணித்ததற்கு பிறகு, ஆண்டவரே, நான் ஊழியத்திற்கும்
ஊழியக்காரர்களுக்கும் உபயோகப்படுகிற ஒருவனாக மாற வேண்டும். என் தாய் சிந்திய கண்ணீருக்கும் ஜெபித்த ஜெபங்களுக்கும் பதிலாக நான் வாழ வேண்டும் என்றொரு தீர்மானம் எடுத்தான். என்ன நடந்தது? தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சரித்திரத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு யார் தெரியப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தபோது தேவனுடைய பார்வைக்கு ஒரு வாலிபன் கிடைத்தான். அந்த வாலிபன் தான் அந்த தாயினுடைய குமாரன். அந்த வாலிபன் தான் 2 ஊழியக்காரர்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கினவன். பவுல், பர்னபா என்ற இந்த 2 அற்புதமான ஊழியர்கள் சேர்ந்துதான் ஊழியம் செய்தார்கள். பவுலும் பர்னபாவும் என்று வேதாகமத்திலே நீங்கள் இவர்கள் 2 பேர் பேரையும் தனித்தனியா பார்க்க முடியாது. அப்படி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். இவர்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கினான். அவனுடைய தாய் எருசலேமிலே தன்னுடைய வீட்டை சபையாக மாற்றிக் கொடுத்த மரியாள் என்பது அவளுடைய பெயர். அந்த தாயின் குமாரனுடைய பெயர்தான் மார்க்கு. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை இந்த உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது யாரிடத்தில் அந்த வேலையை ஒப்புக் கொடுத்தார் தெரியுமா? மகனே மார்க்கு, என் ஆண்டவரே, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை இந்த உலகிற்காக நீ எழுதுப்பா என்றபோது எழுதுவதற்கு ஆரம்பித்தான். அப்படி எழுதின சுவிசேஷம்தான் மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு எழுதின சுவிசேஷம். இப்ப வரைக்கும் நான் சொன்ன அந்த வாலிபன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கு தான். ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவன் இந்த மார்க்கு? தாய் ஜெபித்த போதும், தாய் எவ்வளவோ முயன்ற போதும், இம்மி அளவும் தேவனுடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படியாமல் தனிஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன். ஊழியக்காரர்களையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை, ஊழியத்தையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஊழியத்திலும் ஊழியக்காரர் மத்தியிலும் பிளவை உண்டாக்கிவிட்டவன். பவுல் சொன்னான், வேண்டாம் மார்க்கு, வேண்டாம், மார்க்கு ஊழியத்திற்கு ஒத்து வர மாட்டான். ஆனால் அதே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகின்றான். அதை ஒரு முறை வாசித்து முடிக்கலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீமோத்தேயு, மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா. ஏனென்றால் மார்க் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். மார்க் ஒரு அற்புதமான ஊழியக்காரன். எவ்வளவு அற்புதமான மாற்றம் பாருங்க. இதே போல் ஒரு காலத்துல மார்க்குவை வேண்டாம், அவன் ஊழியத்திற்கு ஒத்து வர மாட்டான் என்றான். இதே மார்க்குவை பார்த்து பவுல் சொல்லுகிறான், அழைத்துக் கொண்டு வா, அவன் எனக்கு வேண்டும். ஏன்னா அவன் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். அவன் ஒரு அற்புதமான ஊழியக்காரன். லூக்காவும் கூட இருக்கிறான், மார்க்குவும் கூட இருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே லூக்காவும் ஒரு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறான். இந்த மார்க்குவும் சுவிசேஷத்தை எழுதினான். மத்தேயு சுவிசேஷம், மார்க்குவின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷங்களில் முதல் சுவிசேஷத்தை முதலாவது எழுதியது யார் தெரியுமா? மார்க்குதான். அதாவது பிரபஞ்சத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை முதலாவதாக தெரியப்படுத்தியது யார்? மார்க்குதான். ஒரு காலத்துல இந்த மார்க் யாராக இருந்தான்? மாற்றமில்லாதவனா இருந்தான். மனம் திரும்பாத, பெற்ற தாய்க்கு மிகவும் வேதனையை உண்டாக்கின, தன்னை சுற்றியிருந்தவர்களுக்கும் அதிக வேதனையை உண்டாக்கிக் கொண்டிருந்த இதே மார்க்குக்குள் எவ்வளவு பெரிய மாற்றம்! காரணம், தேவனவன் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? வீட்டில் இருக்கிறவங்களே அழ வைத்துக் கொண்டிருக்கிற, பெற்ற தாயையும் தகப்பனையும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற, சுற்றி இருக்கின்ற ஆவிக்குரியவர்களை புலம்ப வைக்கிற நபராக நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? என்றால் இந்நாளிலே தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். A new beginning, ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்கும் உபயோகப்படாமல், என்னுடைய ஆவிக்குரிய நடத்தையில் பிரயோஜனப்படாமல், ஒருவரும் என்னை நம்பாமல், என்னுடைய நடத்தையை நம்பாமல் இருக்கிறார்கள். என்னை போன்ற ஒருவனை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? என்னை போன்ற ஒருவனை தேவன் தமக்காக பயன்படுத்துவாரா? ஒரு நாள் நல்லா இருக்கிறேன், ஒரு நாள் நல்லாத்தான் ஜெபம் பண்றேன், நல்ல ஆவிக்குரியவனாத்தான் இருக்கிறேன், நல்லாத்தான் சாட்சி சொல்றேன், நல்ல சபைக்குள்ளதான் இருக்கிறேன், ஊழியத்துல கூட பங்கெடுக்கிறேன். ஆனா திடீர்னு என்ன நடக்குதுன்னா, சடனாக நான் மாறி போய் விடுகிறேன். அங்கே சபைக்கும் ஊழியத்திற்கும் தேவனுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தூரமாகி விடுகின்றேன். அப்படியும் இப்படியும் இல்லாமல் வாழ்கிறேன். அப்பேற்பட்ட என்னை தேவன் இறங்கி ஸ்திரப்படுத்துவாரா? ஸ்திரமான பாத்திரமாய் தேவனனை மாற்றுவாரா என்று கேள்வி கேட்பாய் என்றால், எஸ்,
தேவனால் மாற்ற முடியும். அதற்கு உதாரணம், ஒரு காலத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த மார்க்குவை தேவன் எப்படி மாற்றி பிரயோஜனமுள்ள ஒரு பாண்டமாய் மாற்றினாரோ, அதே விதத்திலே உன்னுடைய குமாரனையும் உன்னுடைய குமாரத்தியையும் உன்னையும் ஸ்திரமான பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு தேவன் சித்தமாக இருக்கிறார். பயன்படுத்தப்படுவதற்கு நீ சித்தமாக இருக்கிறாயா என்றால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, இந்த வேளையில் என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஸ்திரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை அருளிச் செய்யுங்கப்பா. ஸ்திரமில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னை காண்கிற ஒருவரும் என்னை நம்புவதில்லை, என் நடத்தையை நம்புவதில்லை, என்னுடைய பக்தியையும் நம்புவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ரெண்டுங்கட்டா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நான். ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பேன், மறுநாளிலே வேறு மாதிரி இருக்கிறேன். ஒருவருமே என்னை நம்புவதில்லை, எந்த விஷயத்திலும் என்னை நம்புவதில்லை. எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். மார்க்குவை போல ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்று நீ ஜெபித்து விண்ணப்பித்தால், அந்த ஸ்திரத்துவத்தோடு கூடிய ஸ்திரத்தன்மையை உனக்கு அருளி செய்ய தேவன் சித்தமாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு அருளி செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீ ஏமாற்றுக்காரனாயிருந்தாலும் இன்று ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவேசத்தோடு கோபத்தோடு செய்யக்கூடாதவைகளை செய்து எல்லோரையும் இழந்து போய் ஒரு தனிமையிலே இருக்கிற நபராக இருந்தாலும் தேவன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சரீரத்தை விற்றுக் கொண்டிருக்கிற வேஷியாக இருந்தாலும், அருவருப்பாய் வாழ்கிற நபராக இருந்தாலும், குடும்பத்தை குலைத்துக் கொண்டிருக்கிற குடும்பத் தலைவியாக இருந்தாலும், குடும்பத் தலைவனாக இருந்தாலும், தேவன் இன்று உன் வாழ்க்கையை சந்தித்த ஒரு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார். ஊழியத்தில் இருந்து கொண்டு, சபையிலே இருந்து கொண்டு, ஊழியக்காரர்களோடு இருந்து கொண்டும் கூட ஸ்திரத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் தேவன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஸ்திரப்படுத்த வேண்டும். அங்கே தேவனுக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் சபை உறுப்பினர்களுக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் உன்னை ஒரு மார்க்கதரிசியாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பி இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு அருள வேண்டும் என்று, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அந்த புதிய ஆரம்பம் இந்த புதிய வருடத்திலே, இந்த புதிய நாளிலே எனக்கு வேண்டும் என்று சொல்வோர் இருந்தால் என்னோட கூட ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? Let us pray friends. ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு எத்தனையே மாற்றின தேவன், ஒரு கொலை பாதகனை தலைவனாக மாற்றிய தேவன் நீர், ஒரு விபச்சாரியை உம்முடைய சாட்சியாக மாற்றின தேவன் நீர், எதற்குமே உதவாத ஒருவனை ஊழியத்திலே பிரயோஜனமுள்ள பாண்டமாக, சுவிசேஷத்தை எழுதக்கூடியவனாக உயர்த்திய தேவன் நீர். அற்புதமான ஒரு புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு நீர் அருளிச் செய்தீர். அதேபோல இந்த வருடத்தின் முதலிலேயே, இந்த முதல் நாளிலேயே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம், a new beginning, a new start அருளிச் செய்யுங்க ராஜா. இப்பொழுதும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் புதுமைப்படுத்தி, பழைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு விலக்கி, இது முதற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சகாயத்தோடு கூட வல்லமையோடு கூட புதிய மனிதர்களாய் வாழ்கிற வாழ்க்கையை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.